Hi friends, welcome to my channel Megala's Creations. இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னா ஒரு ஹெல்தியான குளியல் பொடி நம்ம வீட்லயே நாமளே எப்படி ரெடி பண்ணலாம் அப்படிங்கறத நான் உங்க கூட ஷேர் பண்ண போறேன். அதுக்கு என்னென்ன பொருள் தேவை, அந்த பொருளுக்கு என்னென்ன அளவு தேவை அப்படிங்கறதையும் நான் உங்களுக்கு நல்ல டீடைலா நான் சொல்றேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். குளியல் பொடி அரைக்கிறதுக்கு ரெடி பண்ண போறோம். குண்டு மஞ்சள், வேப்பிலை தேவையான அளவு, கஸ்தூரி மஞ்சள் 100 கிராம், பூலாங்கிழங்கு 100 கிராம், பச்சை பயிறு 100 கிராம், பட்ரோஸ் இதழ் நமக்கு தேவைக்கு எப்போ போட்டுக்கலாம். இதெல்லாம் காய வச்சு வீட்டில் மிக்சியில் அரைச்சி யூஸ் பண்ணலாம். பாருங்க, நம்ம தேவையான பொருட்கள்லாம் பார்த்துட்டோம். இந்த குளியல் மஞ்சள் பொடிக்கு இந்த பாருங்க, இது பூலாங்கிழங்கு. இது எப்படி இருக்கு பாருங்க. இந்த கிழங்கு நம்ம அப்படியே ஒன்றும் பண்ண வேண்டியதில்லை, இப்படியே தான் கிடைக்கும் கடையில். இது 100 கிராம் வாங்கிட்டு வந்து அப்படியே காய வைக்கிறது தான். இது பாருங்க கஸ்தூரி மஞ்சள். இந்த கஸ்தூரி மஞ்சளையும் நம்ம வாங்கிட்டு வந்து இதை அப்படியே சின்ன சின்ன பீஸாக உடஞ்சி பாருங்க, கையிலே உடச்சிருச்சோம், உடைக்க முடியுது. இந்த மாதிரி உடச்சி வச்சுக்கலாம். கருவேப்பிலை வந்து நமக்கு தேவை, அதாவது கருவேப்பிலைன்ற வேப்பிலை வந்து ஒரு 2 கொத்து நல்லா கை நிறைய போட்டு அதையும் காய வச்சுக்கோங்க. இது வந்து மஞ்சள் நம்ம யூஸ் பண்ணுவோம் பார்த்தீங்களா முகத்துக்கு, அந்த குண்டு மஞ்சள். இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா இது 50 கிராம் போட்டுக்கலாம். எல்லாமே 100 கிராம் போடும்போது இந்த குண்டு மஞ்சள் மட்டும் 50 கிராம் போடுவோம். ஏன்னா இது நல்லா முகத்துக்கு பிடிக்கும், அதனால இதை கொஞ்சம் கம்மி பண்ணிட்டோம்னா ஈக்குவலாக இருக்கும் எல்லாமே. இது பாருங்கள் பாசி பயிறு, பச்சை பயிறு. இந்த பயிர் வந்து நம்ம முகத்துக்கே ஏற்கனவே நம்ம நிறைய பேருக்கு தெரியும், இது பச்சை பயிர் போட்டு குளிச்சா முகம் நல்லா இருக்கும்ட்டு அந்த பச்சை பயிர் சேர்த்துருக்கோம். இது பன்னீர் ரோஸ் இருக்குது பார்த்தீங்களா, பன்னீர் ரோஸ் சேர்த்துக்கிட்டோம்னா ரொம்ப நல்லது, நல்ல அந்த அரோமா கிடைக்கும். அது இப்போ இல்லைன்றனால நான் இந்த ரோஸ் போட்டிருக்கேன், அது கிடச்சிரும், அதை சேர்த்து நான் காய வச்சுப்பேன். இப்போ அந்த ரோஸ் சேர்த்து இது எல்லாமே 100 எடுத்துக்கோங்க. இந்த மஞ்சள் மட்டும் 50 எடுத்துட்டு இதை நல்லா காய வச்சுட்டு நம்ம வீட்டிலேயே மிக்சியில் பொடி பண்ணி சளிச்சு எடுத்து வச்சுக்கலாம். சூப்பரான ஒரு குளியல் பொடி ரெடி ஆயிடுச்சு. இந்த பொடி போட்டு குளிச்சோம்னா முகம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். முகத்தில் இருக்க சின்ன சின்ன முடியெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் கூட கொட்டிடும். நல்லா ஹெல்த்தியாக ஆரோக்கியமான பொடியை நம்மளே வீட்டில் தயார் செஞ்சு நம்ம யூஸ் பண்ணலாம். நான் வந்து இதை 10 வருஷமாக செஞ்சு குளிச்சுக்கிட்டு இருக்கேன். நல்லா இருக்குது. எங்கள் பொண்ணும் குளிக்கிறோம், நானும் குளிக்கிறோம், எந்த பிரச்சனையும் இல்லை, நல்லா இருக்குது. சோப்பு போட்டு குளிச்சுட்டு கடைசியாக மஞ்சள் போட்டு குளிக்கும்போது இதை போட்டு இந்த பொடியை போட்டு குளிக்கலாம். கை கால் வேணாலும் பூசிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நம்ம வீட்டிலையே மிக்சியில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம். பார்த்தீங்களா எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. இந்த அளவுக்கு நம்ம இதை அரைச்சி இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம எடுத்து நம்ம காய வச்சுருந்த அளவுக்கு நமக்கு இவ்வளோ பொடி நமக்கு கிடச்சிருக்கு. பார்த்தீங்களா இது எவ்வளோ நைஸாக இருக்குது பாருங்கள். இந்த அளவுக்கு நம்ம இதை அரைச்சி எடுத்துக்கணும். இந்த பவுடர் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு வாசம் அவ்வளோ சூப்பராக வருது. இதில் நம்ம போட்டிருந்தோம் பார்த்தீங்களா அந்த ரோஸ் இதழ்கள், கூழாங்கிழங்கு, அந்த கஸ்தூரி மஞ்சள், அதோட வாசம்லாம் அவ்வளோ அல்டிமேட்டாக இருக்குது. இந்த பாருங்கள், இந்த அளவுக்கு நைஸாக எடுத்துக்கலாம், அரைச்சிக்கலாம். இதை வந்து நீங்கள் சளிச்சு நல்லா ஃபைன் பவுடராகவும் வச்சுக்கலாம். இல்லை கொஞ்சம் லைட்டாக குறைன்னு வச்சுக்கிட்டோம்னா கூட நம்ம ஸ்க்ரப் மாதிரி முகத்துலையும் யூஸ் பண்ணிக்கலாம், உடம்புலையும் கூட தேய்ச்சி குளிக்கலாம். நம்ம இதை வந்து நான் ஒரு பாக்ஸில் போட்டு வைக்க போகிறேன். இந்த பாருங்கள், இந்த அளவுக்கு ஒரு பெரிய பாக்ஸ் எடுத்துருக்கோம். இந்த பாக்ஸ் ஃபுல்லாக இதில் ஃபில் பண்ணி வச்சுட்டு மீதி இருக்கிறத பார்த்திங்கன்னா ஒரு சின்ன டப்பாவில் போட்டு நம்ம டெய்லி யூஸ் பண்ணுற மாதிரி வச்சுக்கலாம். இதை வந்து தீர்ந்ததுக்கப்புறம் மறுபடியும் அதை ரீஃபில் பண்ணிக்கலாம். நமக்கு வந்து இப்போ இந்த 100 கிராம் எல்லாத்துலேயும் போட்டதுக்கு நமக்கு அளவு பார்த்திங்கன்னா இந்த ஒரு பாக்ஸ் ஃபுல்லாகவும் ஒரு சின்ன பாக்ஸ்லேயும் வந்திருக்கு. இதை வந்து நீங்கள் இந்த பொடியை குளித்ததுக்கப்புறம் மஞ்சளுக்கு பதிலாக இதை ஃபேஸில் போட்டு தேய்ச்சி குளிச்சிக்கலாம். இல்லை உடம்பு ஃபுல்லாக கூட நீங்கள் இது தேய்ச்சும் குளிக்கலாம். இதுக்கான அந்த ரிசல்ட் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது நீங்களும் இந்த மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு இதோட ரிசல்ட் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். இந்த பாருங்கள், இது வந்து ஒரு 3 to 4 months வரும், தாராளமாக வரும். ஒரு 2 பேர் யூஸ் பண்ணாங்கன்னா 3 to 4 months வரும். இது ஃபேஸ் மட்டும் அப்ளை பண்ணாங்கன்னா இது ஓகே. இல்லை உடம்பு ஃபுல்லாக யூஸ் பண்ணாங்கன்னா இது வந்து கொஞ்சம் சீக்கிரமாகவே முடிஞ்சிடும். நம்ம எப்படி யூஸ் பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி இது வரும். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். யூஸ் பண்ணி எப்படி இருக்குன்னு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இது ரொம்ப என்ன சொல்கிறது, ஹெல்த்தியாகவும் நம்மளே வீட்டில் ரெடி பண்ணி நம்ம கையாலே நம்ம வந்து எந்த கெமிக்கலும் ஆட் பண்ணாமல் நம்ம செஞ்சு குளிக்கும்போது இன்னும் ஹாப்பியாக இருக்கும். Thank you for watching.